அமெரிக்காவின் F-15 விமானத்தை ஏவுகணை மூலம் தாக்கி வீழ்த்தியதாக ஈரான் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெற்று வரும் போர் 2 வாரங்களை கடந்திருக்கும் நிலையில் நாளுக்கு நாள் போர் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் ஈரானிய ராணுவத்தால் அமெரிக்காவின் F-15 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து ஈரானின் புரட்சிகர காவல்படை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தங்களது வான் பாதுகாப்பு அமைப்பு ஹோர்முஸ் தீவு மற்றும் நாட்டின் தெற்கு கடற்கரை பகுதியில் நுழைந்த அமெரிக்காவின் F-15 விமானத்தை ஏவுகணை மூலம் தாக்கி வீழ்த்தியதாக கூறியுள்ளது. ஈரானின் அரசு நிறுவனங்களில் ஒன்றான ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் F-15 விமானத்தை ஏவுகணை குறிவைத்து தாக்கும் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஆனால் இதுகுறித்த செய்திகளை அமெரிக்கா இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட F-15 விமானம் ஒலியை விட 2.5 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது. இதற்கு முன்னர் 1991 வளைகுடா போர், ஏமன் உள்நாட்டுப் போரின் போது இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து தற்போது 3ஆம் முறையாக இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் அதிநவீன F-35 போர் விமானம் ஒன்று வான்வெளியில் சுடப்பட்ட நிலையில் அந்த விமானத்தை தாங்களே வீழ்த்தினோம் என்று ஈரானின் புரட்சிகர காவல்படை கூறியிருந்தது. ஆனால் குவைத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தவறுதலாக இந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தியது பின்னர் உறுதி செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.